மே கம் இன். ஹாய் பிருத்வி. ஹே பார்ட்னர். வணக்கம் சார். வெல்கம் வெல்கம். தேங்க் யூ. குட் மார்னிங் சார். உட்காருங்க. அப்புறம் டப்பிங்ல எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் சூப்பர். குட். தினேஷ் சார். யூ கைஸ் கேரி ஆன். ஓகே சார். நாம வெளியில போலாம். வாங்க. அந்த டயலாக் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. டப்பிங் ஒர்க் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்புறம் பிருத்வி வேற என்ன விசேஷம்? சொல்றதுக்கு நிறைய இருக்கு. படம் வேற லெவல்ல வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஆடியன்ஸ் ரெண்டு கைய ரெடியா வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா படம் ரிலீஸ் ஆகும் கை தட்டி தீக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட்னர். குட், வெரி குட் பிருத்வி. யா தேங்க் யூ. அவங்களோட எதிர்பார்ப்பை படம் ஃபுல்ஃபில் செய்யும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம படம் வந்திருக்கு. ஓ, ஆல் இந்தியா லெவல்ல படத்துக்கு இம்பாக்ட் இருக்கும். படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஆஹா, தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா சூப்பர்பா இருந்திருக்குமே. தீபாவளியா? என்ன பேசுறீங்க? நம்ம படம் ரிலீஸ் ஆகுற நாள் தான் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தீபாவளி. கொண்டாடி கொல்ல போறாங்க பாருங்க. பட்டாசு பலகாரன்னு வனமோகினி ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தமிழ்நாடே தடதடத்து போகுது. இதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பிருத்வி. இவ்வளவுதானா? பார்ட்னர் ஆசைப்படும் போது அதை நிறைவேற்றுறது என்னோட கடமை. ஒன்ஸ் அகைன். தினேஷ் சார் ப்ளீஸ் கம். தோ வரேன் சார். சார். தினேஷ் எனக்கு நடிகர் சங்க மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா போய் ஆகணும். ஸோ நான் கிளம்புறேன். பார்ட்னருக்கு படம் பார்க்கணுமா? நீங்க படம் போட்டு காமிச்சிருங்க. பார்ட்னர் நீங்க படம் பார்க்கலாம். ப்ளீஸ் வைட். இந்த ரீல் டப்பிங் முடிஞ்சிரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கயல் படத்துல பிச்சு உதறிட்டா. பிரமாதமா நடிச்சிருக்கா. ஓகே, I'll wait inside. Sure. சார். சார் சுபாஷ் சார் கிட்ட படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க. எப்படி சார்? என்ன எப்படி? Why? Any problem? உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அது இல்லை சார், இன்னும் டப்பிங் முடியல. பைலட் வாய்ஸா இருக்கு. ரஃப் கட்டை போய் எப்படி சார் காட்டுறது? அங்கங்க பேட்ச் ஒர்க் வர பாக்கி இருக்கு. ஆர்ஆர் எஃப்எக்ஸ் எதுவுமே இல்லாம எப்படி சார் காமிக்கிறது? இதுல படம் பார்த்தா எப்படி சார் அவருக்கு புரியும்? என்ன தினேஷ் பேசுறீங்க? நம்ம படத்தை இப்படியே ரிலீஸ் பண்ணா கூட 100 நாள் ஓடும். As a captain of the ship, கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. தைரியமா படத்தை காமிங்க. சுபாஷ் பார்த்து மிரள போறாரு. பார்ட்னர் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. I'm leaving now. கயல், நீ ஒண்ணு பண்ணு. நீயும் தினேஷும் சுபாஷ் படம் பார்க்கறப்ப கூட இருங்க. பிருத்வி, நான் இருக்கணுமா? எஸ். உனக்கு ஒரு பொறுப்பு வரணும். அடுத்தடுத்த லெவலுக்கு நீ போற. சோ இப்பவே பொறுப்புகளை சுமக்க ரெடியா இருந்துக்கோ. தினேஷ், டேக் கேர். I'll go now. அரசாங்கமே அதிரும். உன்னால என்னையா பண்ண முடியும்? இல்ல நாங்க தான் பண்ண விட்டுருவோமா? போராடுவோம் 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 விடமாட்டோம் விடமாட்டோம் போராடுவோம் போராடுவோம் Hey, don't you have any sense? Have you jumped from the tree? This is how you jump from the tree? காலச்சக்கரம் சுழலும் வேகத்தில் என்றாவது ஒரு நாள் தன்னவன் வருவான், மறுபடி தன் மனம் கொள்வான், தன்னோடு இணைவான் என்று காத்திருக்கிறாள் இந்த வனமோகினி. ஓகே.
பாத்தீங்களா மேடம், நான் அப்பவே பிருத்திவி சார் கிட்ட சொன்னேன்ல, இந்த ஸ்டேஜில் படம் காமிக்கிறது ரொம்ப தப்பு மேடம். எதுவுமே புரியாது. நமக்கு புரியுதுன்னா கதை தெரியும், அதனால புரியும். ச்சே, ஆனா அவருக்கு படம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பிருத்திவி சார் சொல்றதை நான் கேட்டிருக்கூடாது, வேண்டான்னு சொல்லியிருக்கணும். இன்னும் ஷூட் வேற பேலன்ஸ் இருக்கு. அவருக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா இந்நேரம் உங்களை என்னையெல்லாம் நிச்சயம் பாராட்டியிருப்பாரு, நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா இப்போ சொல்லாம போயிட்டாரு. அவருக்கு செட் ஆகல மேடம். என்ன தினேஷ், எதுக்காக இப்படி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? நம்ம மனசுக்கு தெரியுதுல்ல படம் எப்படி வந்திருக்குன்னு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம படத்துல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிருக்கோம். அவரு பேசாம போனதுக்காக நீங்க எதையும் வீண் கற்பனை பண்ணிக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ஸ்டேஜ்ல படத்தை பாக்குறப்பவே எனக்கு பல இடத்துல கண் கலங்குது. ஒரு படத்துக்கு கதை தான் தினேஷ் முக்கியம். வனமோகினில அது பிரமாதமா இருக்கு. அவருக்கு கதை புடிச்சு போய் தானே சம்மதிச்சாரு. அவரு ஓகே சொன்ன கதையை தானே நீங்க எடுத்திருக்கீங்க. அப்படி பாசிட்டிவா யோசிங்க தினேஷ், தைரியமா இருங்க. நீங்க வேணா பாருங்க, இப்ப நிச்சயமா அவர் போன்ல கூப்பிட்டு பாராட்டுவாரு. நீங்க கவலைப்படாம மனசை விட்டுடாம இருங்க. தினேஷ், இப்ப வெளியில எல்லாரும் இருப்பாங்க. ப்ரொடியூசர் சார் என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. படம் சூப்பரா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. பாஸ், நீங்க அப்படி சொன்னாதான் அவருக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வேலையெல்லாம் வேகமா முடிக்கணும். மேடம், நான் உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கறனோ இல்லையோ, நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. வாங்க போலாம். அப்புறம் செல்வம், ரொம்ப சந்தோஷம். சார், படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. கதை விறுவிறுப்பா போகுது, எங்கேயும் லேக் இல்ல. நீங்க எடுத்த பட்ஜெட் படத்துக்கு நிச்சயம் இது தப்பு பண்ணாது. தைரியமா ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா அந்த காதல் சீன் இருக்கே, ஐயோ அப்பா, நம்மள அசத்திடுச்சு. ரொம்ப நன்றி சார். இப்பதான் எனக்கு உசுரே வந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரியே அடியாள் படத்தோட கிளைமேக்ஸை மாத்தி ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணதால தான் நான் தப்பிச்சேன். மாத்தவே கூடாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் உங்களோட முடிவுல பிடிவாதமா இருந்தேன். நீங்க சொன்ன கிளைமேக்ஸை வச்சதுனால தான் படம் தப்பிச்சுது. நானும் எஸ்கேப் ஆனேன். இல்லைன்னா நான் இந்நேரம் ரோட்டுக்கு வந்திருப்பேன். இப்ப நீ யாரடி படத்தை எடுத்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சார். சரி சரி செல்வம். மாயமோ மந்திரமோ வித்தையோ கிடையாது. 30 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கும். எல்லா படத்தையும் பார்க்குறோம். படத்தோட வெற்றி தோல்வியை ஆராயிரும். மனசுல தோன்றதை வெளிப்படையா பேசுறோம். அவ்வளவுதானே. பல கோடி பணம் போட்டு படம் எடுக்கிறப்போ அதை போட்டு காட்டி 4 பேர்கிட்ட கருத்து கேட்கறது நல்லது. படமே தப்புன்னு யாரும் சொல்ல போறதில்ல. சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணா படம் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதானே சார். நீங்க இந்த படம் பார்க்க வந்ததுக்கும் அதோட போன படத்தோட லாபத்துல ஒரு சின்ன ஷேர். இப்படி கூட ஒரு ப்ரொடியூசரா? இந்தாங்க. பரவாயில்லையே. தேங்க்யூ சார். இவர் என்னோட நண்பர் சுபாஷ். வணக்கம் சார். நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். சொல்லுங்க சுபாஷ். சார், வனமோகினின்னு ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சிருக்கேன். ஓ, பிருத்திவி நடிச்ச படமா? ஆமா சார். நீங்க 3 பேரும் வந்து படத்தை பார்த்துட்டு உங்க கருத்துக்கெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சார், வனமோகினின்னு ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சிருக்கேன். ஓ, பிருத்திவி நடிச்ச படமா? ஆமா சார். நீங்க 3 பேரும் வந்து படத்தை பார்த்துட்டு உங்க கருத்துக்கெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். கவலையே படாதீங்க. படம் பார்க்கறதும் கரெக்ஷன் பண்றதும் படத்தை ஓட வைக்கிறதும் எங்க வேலை தானே. டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கால் பண்றேன். அப்புறம் செல்வம், நான் வரட்டுமா? எங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கு. வாங்க. நாங்க வர்றோம். பிருத்வி, தினேஷ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க.